படம் சூப்பராக இருக்குங்க. படம் ஃபுல்லாக பிடிச்சிக்குது, சூப்பராக இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். படம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸ், தரமான ஒரு தரமான படம் கொடுத்துக்கிறாரு. அருமையான படம். படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் விறுவிறுப்பாக இருக்குது, நிறைய ட்விஸ்ட்டுகளோட விறுவிறுப்பாக போகுது படம். கான்செப்ட் என்னன்னாங்க, வாழ்க்கையில் வந்து எப்படி ஜெயிக்கிறத வந்து வாழ்க்கையில் வருதோ அதே மாதிரி தோல்வியே வரும், அதை இயல்பாக எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் தோல்வியே என்னோடய வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு ஒரு சிறுவன் நினச்சா அதை வன்மமாக வந்து இந்த சமூகத்துக்கு மேலே பிரயோகிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நல்லா விறுவிறுப்பாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், தோல்வி வந்தால் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்து ரொம்ப அழுத்தமாக ஒரு விறுவிறுப்பான பாணியில் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. அதாவது புதுமுக இயக்குனர் அப்படின்னா கொஞ்சம் தடுமாறுவார் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் ரொம்ப எந்த டெக்னீஷியன் யார் வேணுங்கிறத அவர் தெளிவாக தேர்ந்தெடுத்து நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு விறுவிறுப்பான படமாக வந்திருக்கு. கண்டிப்பாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தூண் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி சென்டிமெண்ட் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு, அவர் அசிஸ்டண்ட்டு சூப்பராக நடிச்சிருக்காங்க. லேகே கிடையாது, நல்லா பார்க்கலாம். நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது, த்ரில்லாகவும் சூப்பராக எடுத்திருக்காங்க. நம்மளே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஹெல்ப்ஃபுல் எல்லாம் நிறையா இருக்குது. அதனால் மியூசிக்லேருந்து எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு வந்து பேபி இல்லைன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்குள்ள ஒரு சில்ட்ரன்ஸ் எப்படி வளர்த்தணும் அந்த மாதிரி கொண்டு வந்து அப்படி. ஆமாம், தோல்வி வந்து எல்லாம் வந்து வெற்றியே வராதுல்ல, தோல்வி வந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணலைன்னா என்ன பிரச்சனை நடக்கும் அது கொண்டு சொல்லியிருக்காங்க. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது வந்து அவருக்கு டிஃப்ரெண்ட் ஜேர்னலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஒய்ஃப் கன்ஃபார்ம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போர்லாம் எடுக்க இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதாவது செகண்ட் பார்ட்டுக்கு லீல் கொடுத்துருக்காங்க, சீக்ரெட் சொல்லாண்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக பாருங்கள், த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது, டீவியேஷனே இல்லை. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப ஃபிட்டாக இருக்கார், ஹீரோயிக்காக இருக்கார். நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவரோட ஆர்ம்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே அவர் நல்ல ஆக்ஷன் படங்கள் பண்ணலான்னு எங்களுக்கு தோணுது. கண்டிப்பாக கம்பேக் தான், ஏன்னா ஷாம் சார் தான் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும். ஸோ ஷாம் சார் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. தீம் மியூசிக் ரொம்ப ஹாண்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த தீம் மியூசிக் கேட்டு கேட்டு லாஸ்ட்டில் எங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த தீம் மியூசிக் பிடிக்கும்னு நம்புகிறோம். ரணில் ரவி சார், ஜீவா ரவி சார் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை செமையாக பண்ணியிருக்காங்க. சொல்லவே வேணாம், தேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ். ஸோ அவங்க ரோல் வரும்போது ஆடியன்ஸ் கண்டிப்பாக அவங்க சொல்கிற சில நியூஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட மாதிரி கண்டிப்பாக ஃபீல் ஆகும். இல்லை போர் சுத்தமாக இல்லை, லேகும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக த்ரில்லர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வேறு லெவலில், ஆக்சுவலாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். ஒரு பேய் பட லெவலில் மிரட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக விஷுவல்ஸும் சரி, டைரக்ஷன்லையும் சரி, ஒரு சூப்பரான படம். இந்த ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒவ்வொருமே அவங்களோட இது பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க தெரியுமா. இண்டிவிஜுவலாக இவங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஷாம் சார் நம்ம லவ்வில் பார்த்துருப்போம், லவ் ஜானல் தாண்டி பண்ணியிருக்கேன். நிலங்கள் ரவி சார் சரி, ஜீவா ரவி சாரும் சரி, அவங்களோட ரோல் உண்மையுமே எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே நல்லா பேசுவாங்க. சைல்டு ஆர்டிஸ்டில் பண்ண ஃப்ளாஷ்பேக் பண்ண பசங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா அந்த சுமன்கிற கேரக்டர் ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக சைலண்ட்டாக இருந்து வைலண்ட்டாக வேலையை பார்த்துட்டு முடிச்சுட்டு அந்த மாதிரி தான் லிட்டலி பண்ணியிருந்தாப்புல. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸோ ஆனால் போலீஸ்காரங்க தெரியும், இன்வெஸ்டிகேஷன் இவங்க தான் போகிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் அங்கே போகும்போது என்ன நடக்கும் இவங்க தான் பார்த்துருக்காங்க. கடைசியாக வந்துட்டு இவரே வந்துட்டு அந்த மிஸ்மரைசிங்கில் வந்துட்டு இறந்துடுறாரு. ஸோ பார்ட் 2க்கான லீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஈகிலி வெயிட்டிங் ஃபார் அஸ்திரம் 2 ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம். ஆக்சுவலாக தெரியும் தலைவருக்கு ஒரு பெரிய கம்பேக் ஆக்சுவலாக. ஸோ உண்மையுமே அவர் வந்துட்டு அவர் பெரிய ஃபேவரட். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட சாங். ஆக்சுவலாக அதை தாண்டி அப்படி பார்த்த சாரை வந்து இப்படி ஒரு பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சார் எல்லாருமே பார்க்கலாம். ஆக்சுவலாக நல்ல இந்த வாரத்தில் சூப்பரான ஒரு என்டர்டெய்னிங் ஃபேமிலி மூவினே சொல்லலாம். ஆக்சுவலாக வேறு லெவலுங்க. ஆக்சுவலாக சொல்லலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பேக்ரவுண்ட் மியூசிக்கு. விஷுவல்ஸ் வந்துட்டு உண்மையுமே மாட்டியிருக்காரு நம்ம டிஓபி சார் எல்லா டீம் எல்லாமே. ஸோ எல்லாமே பார்க்கலாம். ஆனால் ஒரு கிரைம் த்ரில்லர் படம் எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்கண்ணா படம். இப்போ படத்துக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த படத்தை வந்து இன்னும் நல்லா படம் ஹைலைட் பண்ணி தருது. அதுவும் அந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவன் ஆக்டிங் வந்து நேச்சுரலாக சூப்பராக இருப்பாங்க. அவன் ஆக்டிங் முதல்ல வந்து ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். ஒரு த்ரில்லரோட கான்செப்ட் தானே அது, ஒரு சைக்கோ த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது.
அந்த ஒரு செஸ் கேமை வச்சு தான் இந்த ஒரு படமே. அதான் இந்த படம் பாருங்க, நல்லா இருக்கு. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ட் 2க்காக யாருன்னா ஷாம் சாருக்கு வந்து அவர்கிட்ட நினச்சதுல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் தான் இதை சொல்லுவேன் கண்டிப்பாக. அவரோட ஆக்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படத்துக்கு. ஒரு 50% வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படத்துக்கு. பயங்கர ட்விஸ்ட் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு படத்தை எண்டிங் வரைக்கும் செம்ம ட்விஸ்ட் படம். கண்டிப்பாக பார்க்கலாம், நல்ல படம். படம் சூப்பராக இருக்குங்க சார். நல்லா கிரைம் த்ரில்லரு, கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நமக்கே ஒரு எருப்பாக இருக்குது. இப்போ யார் கொலை பண்ணுறா, எதனால் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு அப்புறமேட்டு யாரெல்லாம் இது பேக்ரவுண்டு இருக்காங்கன்றது மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் நல்லா அருமையாக இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்து. அடுத்து எதை வச்சு நல்லாவே ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்துச்சு. ஷாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒன்று வந்திருக்காரு. அது கூட இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற ரஞ்சித், அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா கம்பேக்காக இருக்கும், கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும். இன்னும் நல்லா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்டும் நல்லா இருக்குது, கேமரா ஒர்க்கு நல்லா இருக்குது, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குங்க. அஸ்திரம் படம் பார்த்தா நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. கதை நல்ல கதை. இது வந்து இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. செஸ்ஸை வச்சு ஒரு கதையை பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. இது வந்து ஏற்கனவே நடந்ததாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அது உண்மையான ஒரு விஷயம்தான். ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் உண்மையான ஒரு விஷயம். படத்தை வந்து நல்லா எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. புதுமுக ஹீரோயினி அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. கேமராமேன் சார் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷனும் நல்லா இருக்குது. டோட்டல் டீமுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்குது. பப்ளிக் ஒரு மெசேஜ் என்னென்னா, அந்த ஒரு மனுஷன் வந்து கோவப்பட்டா தோத்துட்டா நம்ம தோல்வியை ஒத்துக்கணுங்கிறதுக்கு வந்து இதில் ஒரு உதாரணம் காட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு தோல்வியை ஒத்துக்க முடியாதவங்க இதை வந்து பார்த்தாங்கன்னா தோல்வியை ஒத்துக்கணுங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நல்ல மெசேஜ். இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இது வந்து நல்ல ஒரு கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக் வரும் சார். ஒரு நல்ல, ஏன்னா வாரிசுக்கு அப்புறம் படம் இல்லை வருது. வாரிசுக்கு அப்புறம் இந்த படம் நல்ல படமாக கொடுத்துருக்காரு. அவருக்கு உண்மையிலேயே நல்ல பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நான் தெரிவிக்கிறேன். சாங் இதில் வந்து சும்மா இந்த சாங் தான் இருக்குது. ஆனால் ஒரு ஃபைட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபைட்டு கூட நல்லா கொடுத்துருக்காங்க. சாம் சார் நல்லா நடிச்சிருக்காரு. சாம் சாருக்கு வாழ்த்துக்கள். இந்த டோட்டல் டீமுக்கே வாழ்த்துக்கள். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஜானருக்கு ட்ரூவாக இருந்துச்சு. எந்தவித லேகும் இல்லாமல் பக்காவாக ஒர்க் ஆயிடுச்சு. ரைட்டிங்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே எப்பயும் பார்க்குற ஒரு கிளீஷே எதுவும் இல்லாமல் அவாய்ட் பண்ணாமல் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டோரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. டேரக்டாக எதுவும் ரிவீல் பண்ண முடியாது. பட் அடுத்து என்ன யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதுவாக இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரத்தில் கெஸ் பண்ணிடுவோம். இது வந்து அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க நல்லாவே. அது வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஆக்செப்ட் மெசேஜ் சொல்கிறது அதெல்லாமும் இருக்குது. அது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதுலேயுமே வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் சைடாக இருக்கட்டும், இல்லை சைக்கலாஜிக்கலாக வந்துட்டு வெற்றியை தேடி போகிறவங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன மெசேஜஸும் படத்துக்குள்ளே இருக்குது. பட் அதை தவிர ஜென்ரலாக ஒரு த்ரில்லர் மட்டும் கெஸ் பண்ணுறவங்க மட்டும் பார்க்குறவங்களுக்கும் படம் நல்லா இருக்கும். ஒரு காயம் ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதே ஒரு ராம்காம் ஜானர்லேயே அவரை பார்த்துட்டு இதில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த படத்தை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. மெயின் பில்லர் அவர் தான். ஸோ நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு கட் சாங் மட்டும்தான். பட் ஆனால் அதை தவிர பிஜிஎம் வந்து படத்தில் ரொம்ப பெரிய ப்ளஸ். ஸோ படம் பூராவுமே எல்லா மொமெண்ட்ஸுக்குமே ஒரு இன்டர்மிஷன் ஆகட்டும், ஒரு கிளைமேக்ஸ் ரிவீலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே மியூசிக் வந்து ஒரு நல்ல ப்ளஸ். லேக் எதுவுமே இல்லை. ஏன்னா படம் ரன் டைம் ரொம்ப கம்மி. அதனால் வந்துட்டு பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அவங்க ஜானருக்கு ட்ரூவாக இருக்கிறதுனால பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. எங்கேயுமே லேக் பெருசாக கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நல்ல ஒரு த்ரில்லர்ஸ்க்காக வந்துட்டு பக்கத்து லாங்குவேஜ் எல்லாம் பார்க்குற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு நல்லா தான் இருந்துச்சு. சாம் நல்லா ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு. அவங்க கூட இருக்க பிசியும் சப் கேரக்டரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்ட் 2க்கு நல்லா லீவ் விட்டுருந்தாங்க. இன்டர்வல் பிளாக் நல்லா சர்ப்ரைஸாக இருந்துச்சு. செஸ் கேமிங் வச்சு ஒரு மிஸ்டம் மாதிரி பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இதில் எல்லாம் ஒரு புது கண்டென்ட்டாக இருக்குது சார். ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியும் வந்து பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாரி அந்த போலீஸ் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஷாம் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இங்கே வந்து முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு இதாக சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நடைமுறையில் இருந்தது அப்படின்னு. இப்போ வந்து அது புதுசாக நமக்கு ஒரு கண்டென்ட்டாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சார். ஆர்ஆர் ரொம்ப நல்லா இருக்குது. கேமரா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு சார். ரொம்ப நல்லா இருக்குது சார். ஷாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னொரு கம்பேக்கான மூவி. அதுக்கப்புறம் அது ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு சார். அது ஒரு சீக்ரெட்டாகவே இருக்குது. நம்ம திடீர்னு கெஸ் பண்ண முடியல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பார்ட் 2க்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா
அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். பார்ட் 2ல் வந்து மீதி சீக்ரெட்டை சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதில் சீக்ரெட்டான விஷயத்தை வந்து இன்னும் ஃபுல்லாக சொல்லலை, எல்லாம் சஸ்பென்ஸாகவே இருக்குது. அந்த சீக்ரெட் வந்து பார்ட் 2ல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறோம். த்ரில்லிங்காக இருக்குது, ரொம்ப போகிறதே தெரியும் சார். விறுவிறுன்னு இருக்குது சார். படம் ரொம்ப நல்லா இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இருக்குது சார், அங்கங்கே ட்விஸ்ட்டு தான் நிறையா இருக்குது. ஆனால் எண்டில் வந்து வெயிட் பண்ணுறோம், ஏதோ ஓப்பன் பண்ணுவோன்னு அதுவும் சீக்ரெட்டாக வச்சுட்டு போயிருக்காங்க. பார்ட் 2ல் நம்ம சீக்ரெட்டாக என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ சார். படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா விறுவிறுன்னு போச்சு. ஒரு தனி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு மிஸ்ட்ரி கதை வந்திருக்கு. ஏன்னா நான் பார்த்த முன்னாடி மிஸ்ட்ரி கதைலாம் வந்து கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்கும். லாஸ்ட்டில் அது எதனால் அது முடியுதுன்னே தெரியல. ஆனால் இப்போ வந்திருக்க இந்த மிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ஷாமும் அதுக்கப்புறம் இந்த நியூ டீம் பார்த்துருக்கேன். டைரக்டர் டீம், அந்த ஸ்டோரி எழுதுனவங்க, ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் இப்போ தான் பார்த்தேன். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா புதுசாக வராங்க, சரி அவங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுப்போம், அவங்க நல்லா வரவேற்போம். அதுவும் இல்லாமல் இந்த மிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது ஒன்று எடுத்தால் ஒன்றுத்தில் ட்விஸ்ட் இருக்குது, அந்த எடுத்தால் அதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருந்தது. இது எங்களால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியலன்னா அது தப்பாக மீன் ஆகிடும். எங்களால் இந்த கதையை புரிஞ்சிக்க முடியல. ஆனால் இந்த கதை எதனால் நடக்குன்னு ஒரு ஆர்வம் வருது. இதனால இது நடக்குமோ, அப்படி இதனால் நடக்குமோன்னு பார்த்தா அதுக்காக இல்லவே இல்லை. அதுவும் புதுசாக இருந்தது. இந்த ஒரு கதை வந்து பார்க்கும்போது இந்த பழைய கதையிலேருந்து இந்த வேறு கதையிலேருந்து எடுத்தது அப்படிலாம் கிடையாது. ஒரு புது கதையை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. டேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கதையும் நல்லா இருந்தது. அந்த படமும் ஷாமுக்கு நல்லா ஒரு சூப்பராக வந்திருக்கு. அதனால நல்ல ஒரு மிஸ்டேக் முடியுது. நல்லா இருக்கும், கம்பேக்காக இருக்கும். ஷாமுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். படம் நல்லா இருக்கு. அதான் நாட்டில் நடந்த 100 ஆண்டுகள் நடந்த இதெல்லாம் இப்போ 2020 படமாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இருக்குது நாட்டில் நடந்தது. இன்னும் நிறைய படம் வர வேண்டியெல்லாம் இருக்குது. இன்னும் வர்ற படம் எல்லாமே நல்லா இருக்கும்.